Good morning students. Last class in chapter 5 Python variables and operators we seen introduction to Python and key features. Today we will see the same chapter. The topic is programming in Python. In Python, programs can be written in two ways, namely interactive mode and script mode. Pythonல நம்ம ப்ரோக்ராம்ஸை டூ வேஸில் ரைட் பண்ணலாம், interactive mode and script mode. The interactive mode allows us to write codes in Python command prompt directly. interactive modeல நம்ம ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறதா இருந்ததுன்னா டைரெக்டாக கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே நம்ம ரைட் பண்ணிடணும். In script mode, programs can be written and stored as a separate file with the extension .py and executed. Script modeல programs நம்ம ரைட் பண்ணி அதை செப்பரேட் ஃபைலாக .pyங்கிற எக்ஸ்டென்ஷனில் ஸ்டோர் பண்ணிவிட்டு and then நம்ம அதையை எக்ஸிக்யூட் பண்ணணும். Script mode is used to create and edit Python source file. பைத்தானில் இருக்கக்கூடிய அந்த ஃபைலை நம்ம க்ரியேட் பண்ணவும் எடிட் பண்ணவும் ஸ்கிரிப்ட் மோடை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இன்ட்ராக்டிவ் மோடில் டைரெக்டாக நம்ம பைத்தான் கோடை டைப் பண்ணலாம். பட் ஸ்கிரிப்ட் மோடில் நம்ம ஒரு பைத்தான் ஃபைலை க்ரியேட் பண்ணி செப்பரேட் ஃபைலை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்ட்ராக்டிவ் மோட் ப்ரோக்ராமிங். இன் இன்ட்ராக்டிவ் மோட் Python code can be directly typed and the interpreter displays the results immediately. Interactive modeல பைத்தான் கோடை நம்ம டைரெக்டாக கமாண்ட் ப்ராம்ப்டில் டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்டர்பிரிட்டர் நம்மளுக்கு இம்மீடியட்டாக ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் கமாண்ட் ப்ராம்ப்டில் 5+4 சொல்லி கொடுத்துட்டு என்டர் கீ ப்ரெஸ் பண்ண உடனேயே இன்டர்பிரிட்டர் என்ன பண்ணிடும், 9 அப்படிங்கிற ரிசல்ட்டை இம்மீடியட்டாக நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணிடும். The interactive mode can also be used as a simple calculator. interactive mode நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், சிம்பிள் கால்குலேட்டர் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கால்குலேட்டரில் 5+5 அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு இமீடியட்டாக 10ங்கிற ஆன்சர் கிடைக்கிது இல்லையா? அதே மாதிரி தான் இன்ட்ராக்டிவ் மோடில் கமாண்ட் ப்ராம்ப்டில் 5+5 அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கீ ப்ரெஸ் பண்ண உடனேயே இன்டர்பிரிட்டர் நம்மளுக்கு 10ங்கிற ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணும். The next topic is invoking Python IDLE. The following command can be used to invoke Python IDLE from Windows OS. Start to, all programs to, Python 3.x to, IDLE of Python 3.x. Windows OSல பைத்தான் ஐடிஎல்இயை நம்ம ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணோம்னா ஸ்டார்ட் டு, ஆல் ப்ரோக்ராம்ஸ் டு, பைத்தான் 3.x டு, ஐடிஎல்இ ஆஃப் பைத்தான் 3.xங்கிற கமாண்டை நம்ம யூஸ் பண்ணணும். ஆர் கிளிக் பைத்தான் ஐடிஎல்இ ஐக்கான் ஆன் த டெஸ்க்டாப் இஃப் அவைலபிள். டெஸ்க்டாப்பில் பைத்தான் ஐடிஎல்இ ஐக்கானை கிளிக் பண்ணியும் நம்ம பைத்தானை ஓப்பன் பண்ணலாம். ஒன்றா கமாண்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணலாம், இல்லைன்னா ஐக்கானை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். நவ் பைத்தான் ஐடிஎல்இ விண்டோ அப்பியர்ஸ் as shown in the figure. பைத்தான் ஐடிஎல்இ விண்டோ ஃபிகரில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஷோ ஆகும். இந்த பைத்தான் ஐடிஎல்இ விண்டோ, the top of the window is called title bar. Next to the title bar is called as a menu bar. In work area, you see 3 greater than symbol. The 3 greater than symbol is known as Python command prompt. இந்த பைத்தான் ஐடிஎல்இ விண்டோவில் டாப்பில் இருக்கிறது டைட்டில் பார், அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா மெனு பார். ஒர்க் ஏரியாவில் 3 greater than சிம்பிள் தெரியுது இல்லையா? ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம், பைத்தான் கமாண்ட் ப்ராம்ப்ட். The prompt indicates that interpreter is ready to accept instructions. இப்போ ப்ராம்ப்ட் நம்மளுக்கு எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா யூசர்கிட்டேருந்து இன்ஸ்ட்ரக்ஷனை அக்செப்ட் பண்ணுறதுக்கு இன்டர்பிரிட்டர் ரெடியாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. Therefore, the prompt on screen means IDLE is working in interactive mode. அதாவது ஐடிஎல்இ விண்டோவில் இருக்கக்கூடிய அந்த ப்ராம்ப்ட்டு இப்போ என்ன மோடில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது, இன்ட்ராக்டிவ் மோடில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது.
There are two examples are given in an interactive mode. Example 1, command prompt 5 plus 10, then press enter, the result 15 will be displayed. First example first one 5 plus 10 ன்னு command promptல கொடுத்துட்டு enter key press பண்ண உடனே result என்னன்னு கிடைக்கும் 15 கிடைக்கும். The next command prompt 5 plus 50 asterisk 10, here asterisk represents multiplication. 50 into 10 500, 500 plus 5 505, then press enter, the result 505 will be displayed. செகண்டில் பார்த்தோம் அப்படின்னா 50 into 10 500, 500ஓட 5 ஆட் பண்ணோம்னா 505, என்டர் கீ ப்ரெஸ் பண்ண உடனேயே 505ங்கிற ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் கமாண்ட் ப்ராம்ப்ட் 5*2, டபுள் ஸ்டார் ஹியர் ரெப்ரசன்ட்ஸ் exponentiation, that is power. So 5 to the power 2 is 25, then press enter, the result 25 will be displayed. தேர்ட் ஒனில் பார்த்தோம் அப்படின்னா 5*2 இருக்குது. டபுள் ஸ்டார் அப்படிங்கிறது எக்ஸ்பனன்டேஷன் பவர்னு சொல்வோம். அப்போ 5*2ன்னு என்ன அர்த்தம் 5 to the power 2, வேல்யூ என்ன 25 கொடுத்துட்டு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணோம்னா 25ங்கிற ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் கமாண்ட் ப்ராம்ப்ட் print within double quotes Python programming language, then press enter, Python programming language message will be displayed. Second example first one print statementல டபுள் கொட்டேஷனில் என்ன மெசேஜ் கொடுத்துருக்காங்க பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுங்கிற மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இன் பைத்தான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் டபுள் கோட்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறதை என்னன்னு சொல்கிறோம் ஸ்ட்ரிங் மெசேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுங்கிற ஸ்ட்ரிங் மெசேஜ் கொடுத்துருக்குறோம். கொடுத்துட்டு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த ஸ்ட்ரிங் மெசேஜ் அப்படியே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் கமாண்ட் ப்ராம்ப்டில் x = 10, the value 10 is assigned to the variable x. Next y = 20, the value 20 is assigned to the variable y. Next z = x plus y, x value 10 plus y value 20, 10 plus 20 30, the value 30 is assigned to the variable z. Then print within double quotes the sum equal to comma z. அப்போ the sum equal to அப்படிங்கிற ஸ்ட்ரிங் மெசேஜ் அப்படியே டிஸ்பிளே ஆகிட்டு இசட்டில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு 30, அது அப்படியே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆயிரும். அண்டர்ஸ்டாண்ட்? The next topic, script mode programming. Basically, a script is a text file containing the Python statements. பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா ஸ்கிரிப்டுங்கிறது ஒரு டெக்ஸ்ட் ஃபைல். அதில் நம்ம பார்த்தா ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா பைத்தானுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸ் ஆர் ரீயூசபிள் கோடு. இப்போ பைத்தானில் நம்ம எழுதியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ரீயூசபிள், திரும்ப திரும்ப நம்ம அதை எப்போ வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் த ஸ்கிரிப்ட் இஸ் கிரியேட்டட் இட் கேன் பி எக்ஸிக்யூட்டட் எகைன் அண்ட் எகைன் வித்தவுட் ரீடைப்பிங். ஒன்ஸ் நம்ம பைத்தான் ஸ்கிரிப்டை க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதையே எத்தனை தடவை வேணாலும் எப்போ வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதையே ரீடைப் பண்ணாமல் எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். The scripts are editable. பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே என்னது நம்மளுக்கு எடிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். In script mode programming, first we will see creating scripts in Python. To create script in Python, choose File to New File command or press Ctrl+N in Python shell window. அதாவது பைத்தானில் நம்ம ஸ்கிரிப்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபைல் டு நியூ ஃபைலுங்கிற கமாண்டை செலக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா Ctrl+Nங்கிற கீபோர்ட் ஷார்ட்கட்டை ப்ரெஸ் பண்ணலாம். பைத்தான் ஷெல் விண்டோ இஸ் நத்திங் பட் பைத்தான் IDLE விண்டோ. An untitled blank script text editor will be displayed on screen as shown in the figure. அதாவது நம்ம அந்த கமாண்டை செலக்ட் பண்ணாவோ இல்லைன்னா கீபோர்ட் ஷார்ட்கட்டை ப்ரெஸ் பண்ணாவோ ஸ்க்ரீனில் அன்டைட்டில்டு பிளாங்க் ஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட் எடிட்டர் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும், இந்த ஃபிகரில் இருக்கிற மாதிரி. டைப் த ஃபாலோயிங் கோட் இன் ஸ்கிரிப்ட் எடிட்டர். அதாவது ஸ்கிரிப்ட் எடிட்டரில் நம்ம கொடுத்துருக்க கோடை டைப் பண்ணுறோம்.
அதாவது a equal to 100, b equal to 350, c equal to a plus b, print within double quotes the sum equal to comma c. Next, saving Python script. To save a Python script, choose file to save command or press Ctrl plus S. Now save as dialog box appears on the screen as shown in the figure. In the save as dialog box, select the location where you want to save your Python code and type the file name in the file name box. Save as dialog boxல எந்த லொக்கேஷனில் பைத்தான் கோடை நம்ம சேவ் பண்ண போகிறோமோ அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைல் நேம் பாக்ஸில் என்ன ஃபைல் நேம் நம்ம கொடுக்கணுமோ அந்த ஃபைல் நேமை டைப் பண்ணணும். Python files are by default saved with extension .py. பைத்தான் ஃபைல்ஸ் டிஃபால்ட்டாகவே என்ன எக்ஸ்டென்ஷனோட அதே சேவ் ஆயிரும் .pyன்னு சேவ் ஆயிரும். Thus while creating Python scripts using Python script editor, no need to specify the file extension. டிஃபால்ட்டாக அதுவே .pyங்கிற எக்ஸ்டென்ஷனை ஆட் பண்ணிக்கும், நம்ம கொடுக்கணுங்கிற நெசசிட்டி இல்லை. Finally click save button to save your Python script. கடைசியாக சேவ்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணோம்னா என்னுடைய பைத்தான் ஸ்கிரிப்ட் என்ன ஆயிரும், சேவ் ஆயிரும். Next, executing Python script. To execute a Python script, choose run to run module in menu bar or press F5 key. பைத்தான் ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு மெனு பாரில் ரன் மெனுவில் போய் ரன் மாடியூலுங்கிற கமாண்டை செலக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கீபோர்டில் F5ங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணலாம். If your code has any error, it will be shown in red color in the IDLE window and Python describes the type of error occurred. உன்னுடைய கோடில் எக்ஸிக்யூட் பண்ணும்போது உன்னுடைய கோடில் ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா பைத்தான் IDLE விண்டோவில் உன்னோட எரரை ரெட் கலரில் உனக்கு ஷோ பண்ணி காமிக்கும். டு கரெக்ட் த எரர்ஸ், go back to script editor, make corrections, save the file using Ctrl plus S or file to save and execute it again. ஸோ எரர்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்கிரிப்ட் எடிட்டருக்கு போய் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் ஃபைலில் Ctrl plus S கொடுத்தோ இல்லைன்னா ஃபைல் டு சேவ் கமாண்ட் கொடுத்தோ சேவ் பண்ணிவிட்டு அதை எகைன் எக்ஸிக்யூட் பண்ணணும். For all error-free code, the output will appear in the IDLE window of Python as shown in figure. எக்ஸிக்யூட் பண்ண பிறகு உன்னுடைய கோடில் எந்த எரரும் இல்லை அப்படின்னா அவுட்புட்டு பைத்தான் விண்டோ IDLEயில் இந்த ஃபிகரில் இருக்கிற மாதிரி உனக்கு அப்பியர் ஆகும். If your code has any error, it will be shown in red color in the IDLE window. And the next topic is input and output functions. A program needs to interact with the user to accomplish the desired task. This can be achieved using input-output functions. எதுக்கு நம்மளுக்கு ப்ரோக்ராம் தேவை? ஒரு யூஸரோடு நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன டாஸ்க் வேணுமோ, டிசைட் டாஸ்க் என்ன வேணுமோ அதை நம்ம அவங்களுக்கு அச்சீவ் பண்ணி கொடுக்கறதா ப்ரோக்ராம்னுடைய தேவை. இதை நம்ம என்ன பண்ண முடியும், எதன் மூலமாக செய்ய முடியும்னா இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் மூலமாக தான் நம்ம டிசையர்ட் டாஸ்க்கை அச்சீவ் பண்ண முடியும். இன் பைத்தான் த இன்புட் ஃபங்க்ஷன் இஸ் input. Output function is print. The input function helps to enter data at runtime by the user. அதாவது இன்புட் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணும்போது அந்த டைமில் நம்ம டேட்டாவை இன்புட்டாக கொடுக்கறதுக்கு இன்புட்டுங்கிற ஃபங்க்ஷன் பைத்தானில் யூஸ் பண்ணுறோம். த அவுட்புட் ஃபங்க்ஷன் print is used to display the result of the program on the screen after execution. பிரிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா அது அவுட்புட் ஃபங்க்ஷன். அந்த அவுட்புட் ஃபங்க்ஷனில் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆன பிறகு ரிசல்ட்டை ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அப்போது பைத்தானில் இன்புட் ஃபங்க்ஷன் எதுனா இன்புட், அவுட்புட் ஃபங்க்ஷன் எதுனா print. The print function. In Python, the print function is used to display result on the screen.
பைத்தானில் பிரிண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ரிசல்ட்டை ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணலாம். த சின்டாக்ஸ் ஃபார் பிரிண்ட் இஸ் ஆஸ் ஃபாலோஸ். பிரிண்ட்னுடைய சின்டாக்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். 4 சின்டாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், பிரிண்ட் வித்தின் டபுள் கோட்ஸ் ஸ்ட்ரிங் டு பி டிஸ்பிளேட் ஆஸ் அவுட்புட். பிரிண்டில் டபுள் கோட்ஸில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரு என்னன்னு சொல்லுவோம், ஸ்ட்ரிங் மெசேஜ்னு சொல்லுவோம். பிரிண்டில் டபுள் கோட்டேஷனில் என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே நம்மளுக்கு அவுட்புட்டாக டிஸ்பிளே ஆகும். செகண்ட் சின்டாக்ஸ், பிரிண்ட் வேரியபிள். இதில் டபுள் கொட்டேஷனில் எதுவுமே இல்லை, டைரெக்டாக வேரியபிள் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த வேரியபிளில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கோ அந்த வேல்யூவை நம்மளுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணும். தேர்ட் ஒன், print within double quotes string to be displayed as output, variable. இந்த தேர்ட் சின்டாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் மெசேஜும் இருக்குது, வேரியபிளும் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் மெசேஜை டிஸ்பிளே பண்ணிவிட்டு வேரியபிளில் என்ன கண்டென்ட் ஸ்டோர் ஆகிருக்கோ அதையும் ஸ்க்ரீனில் சேர்ந்து டிஸ்பிளே பண்ணும். ஃபோர்த் சின்டாக்ஸ், print within double quotes string 1, variable, within double quotes string 2, variable, within double quotes string 3 and so on. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் மெசேஜஸ் மட்டும் 3 இருக்குது, வேரியபிள்ஸ் 2 இருக்குது. அப்போ எப்படி நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும்? ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் 1ல் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங் மெசேஜை டிஸ்பிளே பண்ணிவிட்டு வேரியபிள் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் 2ல் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங் மெசேஜை டிஸ்பிளே பண்ணிவிட்டு அந்த வேரியபிள் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் 3ல் இருக்கக்கூடிய மெசேஜை டிஸ்பிளே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வேரியபிள் கொடுத்துருந்தா அதனுடைய கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணும். இல்லை அதோட முடிச்சிருந்தோம்னா அதோட எண்ட் ஆயிரும். Understand? For example, first one, command prompt. Command prompt வந்தாவே அது என்ன மோடில் இருக்கும்? இன்ட்ராக்டிவ் மோடில் இருக்கும்னு அர்த்தம். Command prompt, print within double quotes welcome to Python programming. இதை பார்த்தா எந்த சின்டாக்ஸ் மாதிரி இருக்குது? ஃபஸ்ட்டு சின்டாக்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கா? அப்போது அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங் மெசேஜ் என்ன? வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங். இது அப்படியே நம்மளுக்கு அவுட்புட்டாக ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆயிரும். அப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு என்டர் கீ ப்ரெஸ் பண்ண உடனேயே என்ன அவுட்புட் கிடைக்கும்? வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 5. கமாண்ட் ப்ராம்ப்டில் எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு கொடுக்குறோம். அப்போ 5ங்கிற வேல்யூ எக்ஸில் ஸ்டோர் ஆயிரும். நெக்ஸ்ட் கமாண்ட் ப்ராம்ப்டில் ஒய் ஈக்குவல் டு 6. 6ங்கிற வேல்யூ ஒயில் ஸ்டோர் ஆயிரும். கமாண்ட் ப்ராம்ப்ட் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். எக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூவையும் ஒயில் இருக்கக்கூடிய வேல்யூவையும் ஆட் பண்ணி இசட்டில் ஸ்டோர் பண்ணிடும். 5 + 6 எவ்வளவு? 11. அது எதில் ஸ்டோர் ஆகும்? இசட்டில் ஸ்டோர் ஆயிரும். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் இசட். இது எப்படி இருக்குது? செகண்ட் சின்டாக்ஸ் மாதிரி இருக்கா? பிரிண்ட்டு வேரியபிள் மட்டும் இருக்குது. அப்போது அந்த வேரியபிளில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை மட்டும் டிஸ்பிளே பண்ணும். என்ன வேரியபிள் இருக்குது? இசட். இசட்டில் என்ன கண்டென்ட் ஸ்டோர் ஆகிருக்கு? 11. அப்போ பிரிண்ட் இசட்னு கொடுத்துட்டு நீ என்டர் கீ ப்ரெஸ் பண்ண உடனேயே உனக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்? 11 அப்படிங்கிற அவுட்புட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் பிரிண்ட் வித்தின் டபுள் கோட்ஸ் த சம் ஈக்குவல் டு இசட். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் சின்டாக்ஸ் மாதிரி இருக்குது. அதாவது ஸ்ட்ரிங் மெசேஜும் இருக்குது, வேரியபிளும் இருக்குது. அப்போ இதில் ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன டிஸ்பிளே ஆகும்? ஸ்ட்ரிங் மெசேஜ். ஸ்ட்ரிங் மெசேஜ் என்ன? த சம் ஈக்குவல் டு. நெக்ஸ்ட் வேரியபிளில் என்ன கண்டென்ட் ஸ்டோர் ஆகிருக்குது? இசட்டுங்கிற வேரியபிளில் 11. அப்போ 11 டிஸ்பிளே பண்ணும். அப்போ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணோம்னா என்ன அவுட்புட் கிடைக்கும்? த சம் ஈக்குவல் டு 11. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், கமாண்ட் ப்ராம்ப்ட் print within double quotes the sum of x, within double quotes and y, within double quotes is, z. இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்த்து சின்டாக்ஸ் மாதிரி இருக்குது. ஸ்ட்ரிங் 1 வேரியபிள், ஸ்ட்ரிங் 2 வேரியபிள், ஸ்ட்ரிங் 3 வேரியபிள். அப்போ இது எப்படி நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும்? ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் 1ல் என்ன இருக்குது? த சம் ஆஃப். அதை டிஸ்பிளே பண்ணிடுமா? எக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது? 5. அண்ட் தென் ஸ்ட்ரிங் 2ல் இருக்கக்கூடிய மெசேஜ் என்ன? அண்டு. அது டிஸ்பிளே ஆயிரும். ஒயில் என்ன வேல்யூ இருக்குது? 6. அது டிஸ்பிளே ஆயிருமா? அடுத்த ஸ்ட்ரிங் 3ல் இருக்கக்கூடிய மெசேஜ் என்ன? ஈஸ். அதில் என்ன வேல்யூ இருக்குது? இசட்டில் என்ன வேல்யூ இருக்குது? 11. அப்போ அந்த 11 டிஸ்பிளே பண்ணிடும். அப்போ என்ன அவுட்புட் கிடைக்கும்? த சம் ஆஃப் 5 and 6 is 11. The print evaluates the expression before printing it on
the monitor. print statement என்ன பண்ணும், அதாவது ரிசல்ட்டை மானிட்டரில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு முன்னாடியே எக்ஸ்ப்ரெஷனை எவால்வேட் பண்ணிடும். The print displays an entire statement which is specified within print. print statementல நம்ம என்ன கொடுத்துருக்குறோமோ அதை அப்படியே நம்மளுக்கு ரிசல்ட்டாக டிஸ்பிளே பண்ணிடும். comma is used as a separator in print to print more than one item. அதாவது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் மோர் தென் ஒன் ஐட்டமை நம்ம பிரிண்ட் பண்ணும்போது அந்த ஐட்டம் அத்தனையும் எதனால் செப்பரேட் ஆகிருக்கணும், கமாவால் செப்பரேட் ஆகிருக்கணும். ஃபோர்த் எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தோம், ஃபோர்த்து சின்டாக்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். பிரிண்ட் வித்தின் டபுள் கோட்ஸ் சம் ஆஃப் கமா எக்ஸ் கமா வித்தின் டபுள் கோட்ஸ் அண்டு கமா ஒய் கமா வித்தின் டபுள் கோட்ஸ் ஈஸ் கமா இசட். இதில் 6 ஐட்டம்ஸ் இருக்குது. அந்த 6 ஐட்டம்ஸை நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், கமா. அண்டர்ஸ்டாண்ட்? Input function. In Python, input function is used to accept data as input at runtime. பைத்தானில் இன்புட் ஃபங்க்ஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணும்போது டேட்டாவை இன்புட்டாக கொடுக்கறதுக்கு. The syntax for input function is variable equal to input within double quotes prompt string. வேரியபிள் அப்படிங்கிறது யூஸர் டிஃபைன் பண்ணக்கூடிய வேரியபிள் நேம். இன்புட் அப்படிங்கிறது கீவேர்டு. ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, வேர் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் இன் த சின்டாக்ஸ் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் ஆர் மெசேஜ் டு த யூசர் டு நோ வாட் இன்புட் கேன் பி கிவன். ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கிறது என்னவா இருக்கலாம், ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா மெசேஜாக இருக்கலாம். எதுக்காக, யாருக்காக கொடுக்குறோம், யூசருக்காக. அப்போ தான் நம்ம என்ன இன்புட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியும். ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் நம்ம கொடுக்கல, அதாவது ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கில் மெசேஜ் எதுவும் கொடுக்கல அப்படின்னா யூசருக்கு நம்ம என்ன இன்புட்டு என்டர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டவுட்டு வந்துடும். அதனால் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கில் நம்ம மெசேஜோ இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட்டோ ஏதாவது கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இன்புட் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கமாண்ட் ப்ராம்ப்ட் சிட்டி ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் வித்தின் டபுள் கோட்ஸ் என்டர் யுவர் சிட்டி. இதை கொடுத்துட்டு நீ என்டர் ப்ரெஸ் பண்ண உடனேயே உனக்கு அந்த மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். என்ன ஸ்ட்ரிங் மெசேஜ் இருக்குது இன்புட்டில், என்டர் யுவர் சிட்டி. அந்த மெசேஜ் டிஸ்பிளே ஆகிட்டு கர்சர் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கும். எதுக்காக, நம்ம இன்புட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ யூசர் என்ன பண்ணணும், இன்புட் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மதுரைன்னு சொல்லி கொடுக்குறேன். அப்போ அந்த மதுரைங்கிற அந்த இன்புட் எதில் போய் உனக்கு ஸ்டோர் ஆயிரும், சிட்டியில் போய் ஸ்டோர் ஆயிரும். புரிஞ்சுதா? இன்புட்டில் நம்ம ப்ராம்ப்ட்டு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். என்னது, என்டர் யுவர் சிட்டி அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகிட்டு சிட்டிக்கு நம்ம இன்புட் கொடுக்கணுமில்ல, இன்புட் என்ன கொடுத்துருக்குறோம், மதுரை. அப்போ அந்த மதுரைங்கிற வேல்யூ எதில் போய் ஸ்டோர் ஆயிரும், சிட்டிங்கிற வேரியபிள் நேமில் ஸ்டோர் ஆயிரும். அண்ட் தென் கமாண்ட் ப்ராம்ப்ட் பிரிண்ட் வித்தின் டபுள் கோட்ஸ் ஐ எம் ஃப்ரம் கமா சிட்டி. இது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன ஸ்ட்ரிங் மெசேஜ் கொடுத்துருக்குறோம், ஐ எம் ஃப்ரம். அது அப்படியே டிஸ்பிளே ஆயிரும். சிட்டியில் என்ன வேல்யூ இருக்குது, மதுரை. அப்போ என்ன அவுட்புட் கிடைக்கும், ஐ எம் ஃப்ரம் மதுரை. அண்டர்ஸ்டாண்ட்? அனதர் எக்ஸாம்பிள், கமாண்ட் ப்ராம்ப்ட் சிட்டி ஈக்குவல் டு இன்புட். அதில் எந்த ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுக்கவே இல்லை, ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் எதுவுமே கொடுக்கல. என்டர் கொடுத்த உடனேயே கர்சர் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. எதுக்காக, நம்ம இன்புட் கொடுக்கணும் இல்லையா. இப்போ நீ ராஜராஜன் சொல்லி இன்புட் கொடுத்துட்றேன். அப்போ அந்த ராஜராஜனுங்கிற வேல்யூ எதில் போய் ஸ்டோர் ஆயிரும், சிட்டிங்கிற வேரியபிள் நேமில் ஸ்டோர் ஆயிரும். நெக்ஸ்ட்டு கமாண்ட் ப்ராம்ப்டில் பிரிண்ட் ஐ எம் ஃப்ரம் கமா சிட்டி. இப்போ இதில் ஸ்ட்ரிங் மெசேஜ் என்ன இருக்குது, ஐ எம் ஃப்ரம். அது அப்படியே டிஸ்பிளே ஆகிட்டு சிட்டியில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்குது, ராஜராஜன். அப்போ நம்மளுக்கு என்ன அவுட்புட் கிடச்சிருக்குது, ஐ எம் ஃப்ரம் ராஜராஜன். இது மீனிங்லெஸ்ஸாக இருக்கா? அதனால தான் இன்புட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் நம்ம கொடுக்கணும். கொடுத்தா தான் யூசருக்கு அந்த வேரியபிள் நேமுக்கு என்ன இன்புட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியும். The input accepts all data as a string or characters but not as numbers. இன்புட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா டேட்டாவையும் அது என்னவா அக்செப்ட் பண்ணிக்கும், பைத்தான் இன்டர்பிரிட்டர் ஸ்ட்ரிங்காக அக்செப்ட் பண்ணிக்கும், இல்லைன்னா கேரக்டர்ஸாக. ஆனால் நம்பராக அது அக்செப்ட் பண்ணிக்காது.
If a numerical value is entered, the input value should be explicitly converted into numeric data type. இப்போ numerical value நம்பர் ஏதாவது நம்ம என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா அதை நம்பராகவே நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம என்ன பண்ணணும், நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா இன்டர்பிரிட்டர் என்னென்னு எடுத்துக்கும், அதைய ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும், இல்லைன்னா கேரக்டராக எடுத்துக்கும். அப்படி நம்ம கொடுத்தக்கூடிய நம்பரை நம்பராகவே எடுத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுடைய நேம் இன்ட்டு ஃபங்க்ஷன். இன்ட் இஸ் நத்திங் பட் இன்டீஜர். அப்போ அந்த இன்ட்டு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம என்டர் பண்ணக்கூடிய நம்பரை இன்டர்பிரிட்டர் நம்பராகவே எடுத்துக்கும். The int function is used to convert string data into integer data explicitly. இன்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரிங் டேட்டாவை என்ன டேட்டாவை கன்வெர்ட் பண்ணலாம், இன்டீஜர் டேட்டாவை கன்வெர்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் வித்தின் டபுள் கோட்ஸ் என்டர் நம்பர் 1. ஒய் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் input within double quotes enter number 2. Next, print within double quotes the sum equal to comma x plus y. இது எந்த மோடில் நம்ம டைப் பண்ணியிருக்கோன்னு கண்டுபிடிக்க முடியுதா? கமெண்ட் ப்ராம்ப்டில் டைப் பண்ணியிருக்கிறோமா? இல்லை. அப்போ இது என்ன மோடு? ஸ்கிரிப்ட் மோடு. ஸ்கிரிப்ட் மோடில் நம்ம ஒரு ப்ரோக்ராமை டைப் பண்ணோம்னா அது ஒரு ஃபைலை நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட்டை பார்க்கணும். அப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ஒரு ஃபைலாக சேவ் பண்ணி வச்சுட்டு இதையே ரன் பண்ணுறோம். ரன் பண்ண உடனே என்ன அவுட்புட் கிடைக்கும்? ஃபஸ்ட்டு இன்புட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன ஸ்ட்ரிங் மெசேஜ் கொடுத்துருக்கோம், என்டர் நம்பர் 1. அந்த மெசேஜ் அப்படியே டிஸ்பிளே ஆயிரும். இப்போ கர்சர் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்காக? நம்ம இன்புட் கொடுக்கணும். எந்த வேரியபிளுக்கு? எக்ஸுங்கிற வேரியபிளுக்கு. என்ன டைப்பில் நம்ம எடுத்துக்கணும், அது இன்டர்பிரிட்டர் என்னென்னு எடுத்துக்கணும், நம்பராக எடுத்துக்கணும். அப்போ என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறோம்? இன்ட்டுங்கிற ஃபங்க்ஷன். இப்போ நம்ம ஒரு வேல்யூ கொடுக்கலாம். 34ங்கிற வேல்யூ கொடுக்குறேன். அந்த 34ங்கிற வேல்யூவை இன்டீஜராக எந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கோ? எக்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஒய். அதில் என்ன, ஒய்ங்கிற வேரியபிளில் நம்ம இன்புட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அதில் என்ன மெசேஜ் இருக்குது? என்டர் நம்பர் 2. ஸோ அந்த மெசேஜ் டிஸ்பிளே ஆகிட்டு கர்சர் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வேல்யூ நம்ம கொடுக்குறோம் 56ன்னு. அந்த வேல்யூவை என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கோ? இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு எந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கோ? ஒய்க்கு அசைன் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட்டு? பிரிண்ட்டு. பிரிண்ட்டுங்கிறது என்ன ஸ்டேட்மெண்ட்? அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். அதில் என்ன ஸ்ட்ரிங் மெசேஜ் கொடுத்துருக்குறோம்? த சம் ஈக்குவல் டு. அந்த ஸ்ட்ரிங் மெசேஜ் அப்படியே டிஸ்பிளே ஆயிருமா? எக்ஸ் ப்ளஸ் ஒய். எக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூவையும் ஒயில் இருக்கக்கூடிய வேல்யூவையும் ஆட் பண்ணும். எக்ஸில் என்ன இருக்குது? 34. ஒயில் என்ன இருக்குது? 56. ஆட் பண்ண எவ்வளவு? 90. அப்போ என்ன அவுட்புட் கிடைக்கும்? த சம் ஈக்குவல் டு 90. இப்போ பார்த்த எக்ஸாம்பிளில் 2 இன்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் மெத்தடை யூஸ் பண்ணி 2 இன்புட் ஸ்டேட்மெண்ட்ஸை ஒரே இன்புட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ரைட் பண்ணலாம். அது எப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். எக்ஸ் கமா ஒய் 2 வேரியபிள்ஸ் அப்படியே கொடுத்துட்டு ஈக்குவல் டு ஃபஸ்ட் இன்புட் ஸ்டேட்மெண்ட் இன்ட் இன்புட் ஆஃப் என்டர் நம்பர் 1 கமா, அடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கமா போட்டு அப்படியே எழுதுகிறோம். இன்ட் ஆஃப் இன்புட் வித்தின் டபுள் கோட்ஸ் என்டர் நம்பர் 2. அந்த லாஸ்ட் ப்ரோக்ராமில் 2 ஸ்டேட்மெண்ட்டையும் ஒரே ஸ்டேட்மெண்ட்டை எழுதியாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் லைனில் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக என்ன கொடுக்குறோம்? பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். பிரிண்ட் வித்தின் டபுள் கோட்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு கமா எக்ஸ் கமா வித்தின் டபுள் கோட்ஸ் ஒய் ஈக்குவல் டு கமா ஒய். இப்போ எப்படி நம்மளுக்கு இது ஸ்கிரிப்ட் மோடில் தான் எழுதியிருக்கோம். இது ஒரு செப்பரேட் ஃபைலாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இப்போ ரன் பண்ணுறோம். ரன் பண்ணோம்னா ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் 2 இன்புட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறோமா? ஃபஸ்ட் இன்புட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபஸ்ட் இன்புட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன ஸ்ட்ரிங் மெசேஜ் கொடுத்துருக்குறோம்? என்டர் நம்பர் 1. அந்த மெசேஜ் டிஸ்பிளே ஆகிட்டு கர்சர் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. எதுக்காக? எக்ஸுங்கிற வேரியபிளுக்கு நம்ம இன்புட் கொடுக்கணும். இப்போ 30ங்கிற இன்புட் கொடுக்குறோம். இந்த இன்புட்டை என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கும்? இன்ட்டு ஃபங்க்ஷன் இன்டீஜர் டைப்பாக கன்வெர்ட் பண்ணி எக்ஸுங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கும். அதே இன்புட் ஸ்டேட்மெண்ட்டில் இன்னொரு இன்புட்டும் கொடுத்துருக்குறோம். அது எக்ஸிக்யூட் ஆகும் செகண்டாக. அதில் என்ன மெசேஜ் இருக்குது? என்டர் நம்பர் 2. அந்த மெசேஜை டிஸ்பிளே பண்ணிவிட்டு இப்போ கர்சர் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாம் இன்புட் கொடுக்குறோம் 15 கொடுக்குறோம். 50 அந்த இன்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி எந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கும்? ஒய்ங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கும்.
நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன ஸ்ட்ரிங் மெசேஜ் இருக்குது? எக்ஸ் ஈக்குவல் டு, அதை அப்படியே டிஸ்பிளே பண்ணிவிட்டு எக்ஸில் என்ன வேல்யூ கொடுத்தோம்? 30. அடுத்தது வித்தின் டபுள் கோட்ஸில் ஒய் ஈக்குவல்ட்டுன்னு இருக்கா, அந்த ஸ்ட்ரிங் மெசேஜ் அப்படியே டிஸ்பிளே ஆகிட்டு ஒயில் என்ன வேல்யூ இருக்குது? 50. அப்போ என்ன அவுட்புட் கிடைக்கும்? எக்ஸ் ஈக்குவல் டு 30, ஒய் ஈக்குவல் டு 50. Understand students? The next topic we will see in the next class. Thank you. Bye. Stay home. Stay safe. Today's homework. First one, write a Python program to find the addition, subtraction, multiplication and division of two numbers using input statement. Second, write a Python program to find the area of the triangle. Formula area equal to half BH.